friends, welcome to Favorite Summer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான பாம்பே சட்னி எப்படி செய்யணும்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். 8 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை தழை கொஞ்சம் ஒரு 10 கொத்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி நல்ல ஒரு பெரிய துண்டு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சிருக்கேன். கொஞ்சம் உளுந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் போட வேணாம், ரொம்ப கம்மியாகவும் போட வேணாம், மீடியமாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வரும். காஞ்ச மிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போது எல்லாத்தையுமே இதிலே வறுத்துக்கலாம். உளுந்து ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ பூண்டு அதோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன், இதுவே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதம் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே வதக்கி வச்ச எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. உளுந்து, காஞ்ச மிளகாய் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு மைய அரைச்சி வச்சுட்டேன். அதோடையே இதையும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் தேவையான அளவு சால்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை அதிலே போட்டுக்கலாம். அப்போ கடுகு நம்ம மேலே தெரிக்காது. பாருங்கள் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான பாம்பே சட்னி ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.